இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? 11th stitch, water filling stitch. WATERFILLING water filling stitch. நீங்கள் போட போகிற ஸ்டிச்சில் இந்த த்ரெட் ஒர்க்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். எந்த ஒரு ப்ளவுஸு எம்டியாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் நிறைய பார்க்கலாம். இதில் வந்து பானி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் வேவ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ஒரு MNW அந்த ஷேப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும். இது அந்த ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் சிம்பிளான ஒரு ஹார்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாமே செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். குட்டி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும், முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக போடணும். எப்பயும் போல் 2 த்ரெட்டை மேலே எடுத்து குட்டியாக எவ்வளோ கிட்ட போட முடியுமோ அவ்வளோ கிட்ட போட்டால் மட்டும்தான் அந்த ஹார்ட்டின் ஷேப் வளைவு வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்த மாதிரி MRW ஷேப்ஸ் வந்து அதில் கவ் ஆகும். அப்படி வரக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஷேப்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாக்க அது நம்மளோட பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போது அதை கொஞ்சம் மேலேயும் கீழேயும், இப்போ நான் ட்ராயிங் பண்ணி காட்டியிருக்கோம், மேலேயும் கீழேயும் ஷிஃப்ட் பண்ணி போட்டோம்னாக்க அதை வந்து வேவ் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கும் நிறைய பேருங்கள்லாம் இருக்குது. இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ரெண்டுமே சேம் தான். பட் அந்த ஷேப்ஸை நம்ம மேலேயும் கீழேயும் எப்படி கொண்டு வரோமோ அதில் வந்து இது சேஞ்சஸ் ஆகும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்லேயும் அதே மாதிரி தான். வேவ் ஸ்டிச், ஃபில்லிங் ஸ்டிச் அண்டு பானி ஸ்டிச், எந்த ஸ்டிச்சு சொன்னாலும் இந்த வாட்டர் ஃபில்லிங் தான். முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக செயின் போடுங்க, அந்த வளைவு கரெக்டாக வரணும். நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் நிறைய போடணும், அப்போனா மட்டும்தான் இந்த ஷேப்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ எடுத்த உடனே வரலன்ட்டு டென்ஷன் ஆக வேண்டாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா, இந்த பிரைட் அண்ட் க்ரூம் இருப்பாங்க, அதை சுற்றி ஒரு கிளாத் வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் இந்த பானி ஸ்டிச்சு, இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு நீங்கள் போடலாம். ஹிந்தியில் பானின்னாக்கா தண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பானி ஸ்டிச் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம், நிறையா இந்த ஹிந்திக்காரங்க வந்து அந்த ஸ்டிச்சஸை எடுத்து பண்ணுறதுனால இது பானி ஸ்டிச்சுன்னு சொல்லி பானி ஸ்டிச் வந்துருச்சு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம், மேலே வந்து கர்வ் பண்ணி எடுக்கும்போது அது டபிள்யூவும் இருக்கக்கூடாது, எம்மாவும் இருக்கக்கூடாது. கீழேயும் பண்ணும்போது அதே மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சர்க்கிளில் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்களே அந்த வளைவு நெளிவுலாம் கொண்டு வாங்க. ஒரே ஷேப்லேயே MNW மாதிரி இருக்க ஹார்ட் ஷேப் வரக்கூடாது. வளைஞ்சி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நிறைய வளைவு இருக்கணும். தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரே லைனே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் நம்ம போட்டிருந்த லோடிங் ஸ்டிச் மாதிரியோ இல்லை பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியோ ஸ்ட்ரெயிட் லைனாக போடக்கூடாது. வளைவு நெளிவோட ஒரு பாம்பு ஸ்டிச் மாதிரி போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு எண்டு முடிஞ்சிருச்சுன்னா அங்கே நாட் போட்டுட்டு அடுத்த எண்டுக்குள்ள வளைவு நெளிவோடு எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இந்த ஸ்டிச்சோட ட்ரிக் அண்ட் டிப்ஸே. ஸோ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸை போட்டு முடிச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஆர் திலகம் ஒரு உங்களுக்கு எந்த ஷேப் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்சர்ஸில் எடுத்தாலும் ஓகே தான். இப்போது நம்ம இதில் வந்து ஃபுல்லாக கவ் ஷேப்பில் பண்ணணும். ஸோ இதில் நான் 4th ஒன் ஒரு ஷேப் மாதிரி கொண்டு வந்திருப்பேன். அந்த ஷேப்பை மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி V ஷேப் மாதிரி தெரியும், ஒரு W அந்த ஷேப் மாதிரி இருக்கும், அது மட்டும் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதுக்கு வந்து ட்ராயிங் வந்து ஒரு அழகான ஒரு டால் மாதிரி கொஞ்சம் கேப் நல்லா இருக்க மாதிரி எடுங்க. ஏன்னா கேப் நிறைய இருக்கும்போது இந்த ப்ராக்டிஸை நீங்கள் இதிலே பண்ணிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களோட த்ரெட் ஒர்க் ப்ளவுஸில் வந்து நீங்கள் இது ஒன்று போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இதில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், சில்க் காட்டனில் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பதட்டம் எல்லாத்தோடையும் போடும்போது கொஞ்சம் அழகாக வரும். இந்த வாட்டர் ஃபில்லிங் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு
ரொம்ப 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 கேட்குறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.